இப்போ சந்திரனுங்கிறதும் துணி தான், சுக்கிரனுங்கிறதும் துணி தானே. இப்போ சந்திரனுங்கிறது காட்டன் துணிங்கிறதும், சுக்கிரனுங்கிறத பட்டு துணிங்கிறோம், அவ்வளோதான். இது ரெண்டுமே முக்கியமான துணி தானே. இந்த சேர்க்கை உள்ளவர்களுக்கு துணிமணிகளுக்கு பஞ்சம் இல்லாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா சந்திரனுங்கிறது வந்து நீர், சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாசனை திரவியம், அதுவும் நீர் தான். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க இந்த சென்ட்டு அந்த மாதிரி இந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு யோகம் வந்து சேரும். அதெல்லாம் நான் ரொம்ப எளிமையாக தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கணும், நல்ல விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நல்லாயிருக்கும். அடுத்தது சந்திரனுக்கும் தானியமுங்கிற ஒரு பேர் இருக்குது, நெல் அரிசின்னு சொல்கிறோம்ல, சுக்கிரனுக்கும் தானியம்ங்கிற ஒரு பேர் இருக்குது. அதனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தானியங்களுக்கும் பஞ்சம் இருக்காது. அப்போ தானிய லட்சுமி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஜாதக அமைப்பு இருந்தால் முதல்ல சொன்னோம்ல, தண்ணீர் பஞ்சம் இல்லாத இடத்துல விளைச்சல் எப்போதுமே நல்லா தானே இருக்கும். அது எதோடலாம் தொடர்பு வருது பாருங்கள். இப்போ அஷ்டலட்சுமிகளில் ஒரு லட்சுமியோட பேர் வந்து தானிய லட்சுமின்னு பேர். அப்போ தானியம்ங்கிறது இந்த இடத்துல சுக்கிரனையும் குறிக்கும், சந்திரனையும் குறிக்கும் இல்லையா. அப்போ அவங்க வீட்டில் பால் பாக்கியத்துக்கு பஞ்சம் இருக்காது, தானியத்துக்கு பஞ்சம் இருக்காது, துணிமணிகளுக்கு பஞ்சம் இருக்காது. இது எல்லாமே சேர்ந்து வரும்போது சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஒரு நல்ல சேர்க்கை தான். இருந்தாலும் அவங்க வந்து கேரக்டர் சரியில்லாதவர்கள் அப்படிங்கிற சில பேருக்கு, நிறைய பேருக்கு முத்திரை குத்தப்படும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மாதிரி பேர் கெட்டு போயிடாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா சந்திரன் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது எல்லா வகையிலுமே யோகங்களை தரக்கூடியது, மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியது. அதை நம்ம கவனமாக பிடிச்சி கொண்டு போனோம்னா அவமானங்கள் இல்லாமல் வளர்ச்சியை சந்திக்கலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.